திருமுகம் காண இரண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் என்னை காண்போ உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கனிவோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கனிவோடு செய்யும் அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றும் அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றும் அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா நான் சிறுகவோ நீர் பெருகவோ நான் சிறுகவோ நீர் பெருகவோ தீபத்தில் தீயாய் எடுத்து ஆட்கொள்ளோ கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கனிவோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அந்த கல்வாரியின் சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போமா? எனக்காக சிலுவை சுமந்த அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா? மனிதனுடைய முகத்தை அல்ல, என் இயேசுவின் முகத்தை திரும்பி பாருங்கள். எதுவரைக்கும் இந்த மனிதனுடைய முகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள்? எதுவரைக்கும் இந்த உலகத்தையே நீங்கள் பார்த்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள்? என்றைக்கு அந்த இயேசுவினுடைய முகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? என்றைக்கு அந்த இயேசுடைய சிலுவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? அந்த கல்வாரி சிலுவை, பாரமான சிலுவை, அது எனக்காக தூக்கினாரே, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய நோய்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக இயேசு அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தார் அல்லவா? உங்களுடைய பாவத்திற்காக அல்லவா? உங்களுடைய சாபத்திற்காக அல்லவா? அந்த கல்வாரியின் சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில் வடிந்த ஒவ்வொரு துளி இரத்தங்களும் அது உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லவா? அந்த சிந்தப்பட்ட இரத்தங்கள், அடிக்கப்பட்டார், ஆணிகளால் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், காரை துப்பப்பட்டார், கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோமே அல்லவா? அது உங்களுக்கும் எனக்காகவும் அல்லவா? அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வர போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறார். இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள், இதுவரைக்கும் தீராத ஒரு போராட்டங்கள், இதுவரைக்கும் தீராத ஒரு குழப்பங்கள், இதுவரைக்கும் தீராத ஒரு கலக்கங்கள், இதுவரைக்கும் தீராத ஒரு பிரச்சனை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபிக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டு மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனையோடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு போராட்டத்தோட வந்திருக்கீங்களா? ஆண்டவர் அந்த போராட்டங்களை மாற்ற போகிறார். அதையோ இதுவரைக்கும் தீராத ஒரு பிரச்சனை, நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேனே, என்னால முடியல, என்னை தோண்டு வந்திருக்கீங்களா?
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே, அருமையான இந்த காலை வேளை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சிறுக நீர் பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. சகல துதிகன மகிமைக்கு பாத்திரரே. ஆவியானவரே, நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்திலும் நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பான தேவ ஜனமே, என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் போதும். வேதம் என்ன சொல்லுகிறது? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு இந்த கடைசி நாட்களில் அளவில்லாமல் நம்மால் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எது என்று தெரியுமா? தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் நானும் உலகத்தை போல வாழ்வதற்காக அல்ல, நானும் மற்றவர்களை போல வாழ்வதற்காக அல்ல. நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் இயேசுவால் விடுதலை பெற்றவன், நான் இயேசுவால் அழைக்கப்பட்டவன், அவருடைய உன்னத நோக்கத்திற்காக. ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, அவருடைய உன்னத நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வேளையிலும் லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனம். பின்பு அவர் போதும். அன்பான தேவ ஜனமே, வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் எரியோக்கு சமீபமாக வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் ஒரு நாள் ஓய்ந்திருக்கவில்லை. தினந்தோறும் பட்டணங்கள் தோறும், தினந்தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி அலைந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுடைய நீதியை குறித்தும், தேவனுடைய இரக்கத்தை குறித்தும், தேவனுடைய அன்பை குறித்தும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை ஓய்ந்திருக்கல, நம்ம ஏன் ஓய்ந்திருக்கணும்? இயேசுவை இளைப்பாறல, அவர் தினந்தோறும் பயணித்துக் கொண்டுதானே இருக்கிறாரு. எரியோக்கு எப்படி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது? நடந்து வந்தார். இயேசுவே நடந்து ஊழியம் செஞ்சாங்க, நம்ம செய்யக்கூடாதா? இயேசுவை காட்டி நம்ம மேலோ போயிட்டோமா? நல்ல கவனிங்க. நிறைய நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஏதோ பயங்கரமா ஒரு பணக்கார வாழ்க்கை, அப்படியெல்லாம் கிடையாது. தன்னை தான் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர் மத்தியில தான் அவருடைய கிருபை இருக்குமே தவிர உயர்ந்த இடத்துல இருக்கவே இருக்காது. தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி தேங்கி நிற்குமே தவிர உயர்ந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கவே நிற்காது. என் அன்பான தேவச்சனமே, கிறிஸ்தவ வாழ்க்கைனா தாழ்ந்த வாழ்க்கை, தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தாழ்மை இல்லாமல் இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுவை எனக்கு எரியோக்கு எப்படி வந்திருக்கான்னு பாருங்க. நடந்து வந்திருக்கிறாரு இல்லையா? யார் அவரு? தேவனுடைய ஒரே ஒரு குமாரன் அவர். அந்த குமாரனை அன்றைக்கு எரியோக்கு நடந்து வந்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு தாழ்மையின் ஊழியத்தை அவர் செய்திருக்கிறாரு. நம்ம வளர வளர தாழ்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுனுடைய ஊழியங்களை தாழ்மையாக ஊழியங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே எரிச்சல் உள்ளதோ, கோபம் உள்ளதோ, பெருமை உள்ள வாழ்க்கை அல்ல, தாழ்மை உள்ள வாழ்க்கை. அந்த தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழும் போதுதான் அந்த பரிசுத்தாக நம்முடைய உள்ளால இருக்க முடியும்.
நம்மகிட்ட இரக்கம் இல்லைன்னா, நம்ம கோபப்பட்டுட்டே இருக்கிறோம்னா, நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா, நம்மகிட்ட அன்பே இல்லைன்னா பரிசுத்தம் இருக்கவே முடியாது. பரிசுத்தம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில கிரியை நடக்கும். பரிசுத்தம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். பரிசுத்தம் இருந்தாதான் உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தம் இருந்தாதான் உங்க வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கும். பரிசுத்தம் இருந்தாதான் பரலோகத்தை குறித்தான தரிசனம் இருக்கும். ஹல்லேலூயா. இது தேவன் தங்குகிற ஆலயம். உலகத்தில் இருக்க தங்குகிற ஆலயம் இது, தேவன் தங்குகிற ஆலயம் இது. என்னுடைய சரீரம் தேவனுடைய தங்குகிற ஆலயம் அது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளுக்காக அல்ல, தினந்தோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசு எனக்கு வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் இயேசு எனக்கு வேணும். நான் எங்க போனாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் சரி, நான் எங்க பேசினாலும் சரி, நான் என்ன செய்தாலும் சரி, இயேசு என்னோட எப்பொழுது வேண்டும். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ நான் ஆண்டுக்காக ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானத்தை பெற்றேன், சபையில வந்தேன், சபையில சேர்க்கப்பட்டேன், அது இல்ல. தினந்தோறும் இயேசு எனக்குள் வாழ வேண்டும் அல்லவா? நான் இயேசுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன். என் குடும்பத்திற்காகவோ, என் மனைவிக்காகவோ, என் பிள்ளைக்காகவோ, என் ஆசைக்காகவோ, என் இச்சைக்காகவோ, என் செல்வத்திற்காகவோ நான் அழைக்கப்படவில்லையே. நான் அழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு உன்னத நோக்கத்திற்காக. என்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து அல்லவா? இயேசுவை போல வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை போல வாழும்போது நீங்க இடுக்கமான வாசல்ல தான் போவீங்க, விரிவான வாசல்ல போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இடுக்கமான வாசல்ல போகும்போது பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். நான் சைக்கிள்ல தான் டிராவல் பண்றேன். இந்தியாவில் எவ்வளவு பேர் நம்ம கேவலமா பார்த்துருக்காங்க தெரியுமா? புறஜாதிய நல்ல கிறிஸ்தவர்கள் தான் கேவலமா பார்த்துக்க. ஏன் தெரியுமா? என்ன இவர் சைக்கிளில் தூத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீ என்ன கேவலமா பார்க்கிற, ஆனா பரலோகம் என்ன ஐஸ்வர்யவானாக பார்க்கும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதன் இருந்தான், லாசரு என்கிற ஒரு மனிதனும் இருந்தார்கள். 2 பேர்களும் இருந்தார்கள். அந்த ஐஸ்வர்யவானுக்கு சகலமும் இருந்தன. ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பர உடைகள், ஆடம்பரமான உணவுகள், பெருமை. அவன்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. அவனுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் இருந்துச்சு. எல்லா வசதி வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தது. ஆனா லாசரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைக்கு அவன் வாஞ்சியாக இருந்தான். ஏன்னா பசியை வயிற்றடைக்கணுமே, அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன துண்டு ரொட்டி துண்டு விழாதா, அதை வச்சு என் வயரை நிரப்ப முடியாதா என்று அதுக்கு வாஞ்சியா இருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் காலம் சிலருக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அல்லவா? யாராலும் மறிக்காமல் இருக்க முடியும். எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆக வேண்டும். பிறப்பு என்று இருந்தால் மரணம் என்பது நிச்சயம். ஆனால் அதுவே கிறிஸ்துக்குள் நீ மறித்தாய் என்றால் கிறிஸ்துக்குள் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். அதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ இறந்துட்டோம் முடிஞ்சு போச்சு நிறைய நினைக்கிறாங்க. இல்ல, மரணத்துக்கு பிற்பாடு தான் வாழ்க்கையே வாழ போறோம். இப்ப வாழ்க்கை கிடையாது. எல்லாம் நினைக்காங்க மரணம் வந்துச்சுன்னா நம்ம இறந்து போயிட்டோம்னா வாழ்க்கை முடிச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, மரணத்துக்கு பிற்பாடுதான் வாழ்க்கை. இப்ப வாழ்க்கிறது வாழ்க்கையானது அல்ல. ஹல்லேலூயா. ஆனா அந்த ஐஸ்வர்யனுக்கு அது தெரியல. அவன் என்ன நினைச்சான், நான் இப்ப வாழ்றதா எனக்கு செல்வமான வாழ்க்கை. ஏன்னா பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க, நான் ஒரு பெரிய இந்த இடத்துல என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அந்த லாசரு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அவன் ஒரு பிச்சைக்காரன். உலகத்துல அவன் ஒரு பிச்சைக்காரன், அப்படிதான் எல்லாரும் அவனை கருதுனாங்க. ஆனா மரணம் என்பது வந்தது. யாருக்கெல்லாம்? ஐஸ்வர்யவானுக்கும் லாசருவுக்கும் மரணம் வந்தது. மரித்த பிற்பாடாக லாசரு எங்க போனான்னு வேதம் சொல்லுகிற பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய மடியில் தேவ தூதர்கள் அவனை எங்க எடுத்துக்கொண்டு சென்றாங்க? ஆபிரகாமுடைய மடியில் பரலோகத்தில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனா ஐஸ்வர்யவானோ கைவிடப்பட்டவனாக காணப்பட்டான். தூதர்கள் வரவில்லை அவனை எடுத்துக்கொண்டு போறதுக்கு. ஆனா உலகத்தில் இருக்கும்போது அவனுக்கு இடது கைக்கு ஒரு ஆளு, வலது கைக்கு ஒரு ஆளு, முன்ன ஒரு ஆளு, பின்ன ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஆட்கள் இருந்தாங்க ஐயா. ஆனா அவன் இறந்த பிற்பாடாக அவனை பரலோகத்தில் கொண்டு போறதுக்கு யாருமே வரவில்லை. ஆனால் லாசரை கொண்டு போவதற்கு யார் வந்தார்கள்? தேவனுடைய தூதர்கள் வந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ லாசரு எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். நம்ம செய்கிற ஊழியம் லாசரை போல இருந்தாலும் போதும். நான் எதுக்காக அழைக்கப்பட்டனோ அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்வதற்காகவே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் என்ன பிச்சைக்காரனா பார்க்கும், நான் ஒரு நாளைக்கு பணக்காரனா இருப்பேன் பரலோகத்துல. ஹல்லேலூயா. உலகம் என்ன அற்பமாக பார்க்கும், ஆனா பரலோகத்துல தேவன் என்ன ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. உலகம் என்ன கேவலமா பார்க்கும், ஆனா பரலோகத்தோட என்ன கனப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய விசுவாசம். நல்லதுதான் சில விஷயங்கள் நம்ம செய்கிற வேலையில். ஆண்டவருக்கு நான் கேட்பேன், ஆண்டவர் எதுக்காண்டு இவ்வளவு தூரம் நான் பயணிக்கணும், எவ்வளவு தூரம் இதுக்குள்ள சைக்கிள். ஆண்டு சொல்வாரு, நல்ல கனி எது கெட்ட கனி எதுன்றத உனக்கு நான் வெளிப்படுத்த வேண்டாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் சைக்கிள்ல டிராவல் பண்ணும் போதுதான் யாருக்கெல்லாம் உண்மையில ஆத்மா பாரம் இருக்கா அவங்க நம்மளை அழைப்பாங்க. என்ன ஏன் ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு நான் பிரம்மாண்டத்தை காட்டினேன்னு வைங்களேன், எல்லாரும் கூப்பிடுவாங்களே தவிர ஆத்மா பாரம் அங்கே இருக்காது. ஏன் கூப்பிட்டாங்க, என்ன இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்த்து விட்டு. ஆனால் ஒன்றும் இல்லாத என்னை அழைக்கிறவர் அவர் ஒருவர் இருக்கார் என்றால் அப்படிப்பட்டவர் தான் என்னையும் அழைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு கார் வாங்க முடியாதா? முடியும். ஆனா இந்த உலகத்திலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை தேவன் காண்பிப்பதற்காக தான் என்னை இப்படி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அதனால நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. ஊழியத்துல இன்னைக்கு வேர்வை சிந்தாமல் ரத்தம் சிந்தாமல் ஊழியம் செய்யவே முடியாது. இரண்டே சிந்திதான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா, இயேசு எனக்காக சிந்தினார். நல்லா கவனிங்க, இயேசு எனக்காக சிந்தினார். இயேசுவை பின்பற்றின அநேக அப்போஸ்தலரும் சீஷர்களும் அதை செய்தார்கள். ஹல்லேலூயா. அதை செய்தால்தான் ராஜ்யத்தில் நான் போக முடியும். நான் சொகுசாக ஊழியம் செய்ய நான் அழைக்கவில்லை, பாடுகள் வழியா நடத்துவதற்காக. அதான் அந்த இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல்ல அநேகர் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அநேகர் அல்ல, சில பேர் தான். அந்த சில பேரில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. உலகம் என்ன இப்படி பார்க்குது, அந்த மனுஷங்க என்ன இப்படி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க இப்படி பார்க்குறாங்க, இவங்க நினைக்காத, நீ இயேசுவை பாரு. ஹல்லேலூயா.